ப்ரோ படம் எப்படி இருந்துச்சு? ஓகே, ஜிவியோட மியூசிக் அண்ட் அருண் விஜயோட ஆக்டிங். ஜிவினா எனக்கு யாருனே தெரியாது. தனுஷ் மட்டும் தான் தெரியுமா? தனுஷ் மட்டும் நல்லா பண்ணியிருக்காரா? சூப்பரா பண்ணாரு. ஓகே, பாட்டுலாம் டான்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. படத்துல நெகட்டிவ் இருக்கா? இல்லையே. இல்லையா? உங்களுக்கு எதுவும் இல்லை? படம் லேக்லாம் அடிக்கலையே இல்லையா? ஜாலியா என்ன அந்த ஆபரேட்டர் தான் திடீர்னு பார்த்து போடாம விட்டார் நடுவுல. கேட்க வந்தானே, சவுண்ட் கூட வந்தானே. போட்டாச்சு. போட்டாச்சா? தனுஷ் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ஓகே, நித்யா மேன் எப்படி பண்ணிட்டாங்க? பேரண்ட் நடிச்சிருந்தாங்கல்ல, நல்லா பண்ணாங்க. அவங்க எப்படி பண்ணிட்டாங்க? நல்லா பண்ணாங்க. தனுஷ் நிறைய இடத்துல அடி வாங்கினாரு, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஒரு மாதிரி வேர்ப்பா தான் இருந்துச்சு. நீ திரும்ப அடிக்க சொல்ல தானே, அடுத்த முறை படத்துல வந்து இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க அப்படின்னு சொல்ல தானே. ஓகே ஓகேவா? சரி, 10க்கு எவ்வளோ மார்க் கொடுப்பீங்க? 10க்கு 10 கொடுப்பேன். 10க்கு 10 கொடுப்பீங்களா? ஓகே, பிடிச்சிருந்துச்சு. வேற இல்ல, மாசா இருக்கா படம்? எப்படி இருக்கு? நித்யா மேன் எப்படி பண்ணிருக்காரு? நித்யா மேன் இந்த படம் எதுக்கு வச்சோன்னா, இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா இவரோட டேரக்டர் இல்லைன்னா டேரக்டர் கிடையாது. ஆனால் படம் நல்லா தான் இருந்தது, பரவாயில்ல. ஐயோ ப்ரோ, ஃபேமிலி ஆர்டிஸ்ட் தானே, பார்க்கலாம். ராயன் மாதிரி இருந்துச்சு. இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது வந்து ஃபேமிலி ஆர்டிஸ்ட் காலர் படம் தான். திருச்சிற்றம்பலம் அது மாதிரி அந்த மாதிரி காம்போல படத்துல லேக் ஏதாச்சும் இருக்கா? படம் லைட்டாக ஸ்லோ தான். மற்றபடி தனுஷோட ஆக்டிங்கும் நிஞ்சா மேனோட காம்போ சூப்பராக இருக்கு. பட் தனுஷ் சார் ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி இல்லை, கமர்ஷியலாக இல்லைன்ற மாதிரி ரிவ்யூ வருது. சொல்லலாம். இந்த படம் அவ்வளோவா இல்லை, பட் படத்தில் என்ன சொல்லியிருக்காங்க ப்ரோ? தான் அப்பா அம்மா மதிக்கணும், அப்புறம் சத்தா கடை வச்சாரு தான் பார்க்கணும். படத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வில்லேஜ்லேருந்து வந்து ஒரு சிட்டியில் இப்போ வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா திருப்பி உங்கள் வில்லேஜை வந்து ரிவைன் பண்ணுறாங்க. அதுதான் படம். நீங்கள் ஏன்னா இங்கே வந்து சிட்டியில் வந்து எல்லாருமே ஊருக்காக தான், மோஸ்ட்டாக ஊருக்காரங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஃபியூரான படம். கமர்ஷியலாக இல்லைன்ற மாதிரி ரிவ்யூஸ் இருக்குது. அது அப்படிதான் ப்ரோ. மேபி அது ஃபுல்லாக கமர்ஷியல் ஃபேமிலிக்காக தான் எடுத்துருக்கு. சென்டிமெண்ட் செம்மையாக ஒரு கூட்டம் இருக்கு. மேபி இங்கே இருக்க பசங்களுக்கா பிடிக்காது, ஃபேமிலி பாஸ்லாம் இல்லாமல் உங்களுக்கு நார்மலாக படத்தை கொண்டு போயிருக்காங்க. அதனால கண்டிப்பாக ரியலாக என்ஜாய் பண்ணுவாங்க எல்லாருமே. வேற என்ன நெகட்டிவ் இருந்துச்சு ஒரு படத்தில்? வேற எதுவுமே சாங்ஸ், ஜிவியோட சாங்ஸ், பிஜிஎம்ஸ்ல நல்லா தான். அப்பா சென்டிமெண்ட் தான் ப்ரோ படமே. அருண் விஜய் வில்லனா எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா தான் பண்ணியிருந்தாரு. கமர்ஷியல் மூவியா இல்லைன்ற மாதிரி ரிவ்யூஸ் வருது. இல்ல, ஒரு நல்ல ஃபீல் குட். அருண் விஜய் வில்லனா எப்படி பண்ணியிருக்காரு? படத்துல நெகட்டிவ் லேக் அது மாதிரி ஏதாச்சும் இருக்கா? யாரும் எல்லாரும் எங்கள் தலைவரை பற்றி நெகட்டிவ் சொல்லலாம், ஆனால் நாங்கள் ரசிகர்கள் யாருமே அது கிடையாது. படம் இக்கிகாக இந்த வாட்டி அவார்டு ஜிவியோட மியூசிக் எப்படி இருந்துச்சு? பிஜேபி கிங்குங்க அவரு. பிஜேபி கிங் பக்கா மாசா போட்டுருக்காரு. செம்ம எமோஷனாக இருக்கும். தனுஷ் ஆக்டிங் எப்படி இருக்கு? ஆக்டிங் பயங்கரமாக இருக்கு. நித்யா மேனன் அந்த காம்பினேஷன் பயங்கரமாக இருக்கு. தனுஷ் பண்ண டைரக்ஷன்லேயே இதான் பெஸ்ட்டு. இந்த இப்போ நிலவுக்கு என் மேல் என்னடி கோவம் ஆப்போசிட்டாக இருக்கு இந்த படம். ஃபுல் அப்படியே ஸ்லோ, எப்படின்னா சொல்லுது, அந்த எமோஷனல் வயலன்ஸ் எதுவுமே இல்லாமல் அப்படியே நார்மலாக ஸ்மூத்தாக கொண்டு போகிறாரு. கிளைமேக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஃபுல்லாக பெருசாலாம் ஃபைட்லாம் இருக்காது. அருண்விஜயோட ஆக்டிங்கை வந்து வேறு லெவலில் இவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு. இவரோட தனுஷோட ஆக்டிங்கோட அவரோட ஆக்டிங் தான் பயங்கரமாக இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்படியே இந்த படத்தில் அப்படியே இவர் டைரக்ட் பண்ணாலுமே இந்த படத்தில் இவரை மாசாக காட்டாமல் அவரை மாசாக காமிச்சிருக்காரு. ஒரு டைரக்டர் வந்து இவர் ஒரு ஹீரோ, இவரே வந்து இவரை ஒரு இன்ட்ரோ சீன் கூட பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக அப்படியே நார்மலாக வந்து அப்படியே காமிச்சிட்டாங்க. அருண் விஜய் மாசாக காமிச்சாங்க. அதே மாதிரி சாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எமோஷனலாக இருந்துச்சு படம் ஃபுல்லாகவே. அருண் விஜய் வில்லனா எப்படி பண்ணியிருக்காரு? அவரு கேட்டது கரெக்டாக பண்ணியிருக்காரு. செக்கச்சவத வனத்தில் எவ்வளோ அது புரட்ட வில்லனா பார்த்துருக்கோமோ அது அத்தனையே இந்த படத்தில் பார்த்துருக்காரு. ஆனால் தனுஷுக்கு ஏற்ற வில்லா அவர் படத்தில். தேங்க்யூ.